ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடியா வாலெட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற காட்டான் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸோட ஃபஸ்ட்டு சீசன் ஃபஸ்ட் எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துருவோம். இந்த கதையோட அணுக்கருவே ஒரு தலை, அதாவது விஜேஎஸ் தலை. இந்த தலைக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த தலையை யார் வெட்டினா, இந்த தலை யாரோடது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு கிரைம் ஸ்டோரி தான் இந்த வெப் சீரிஸோட கதையே. இந்த எபிசோடோட மெயின் கேரக்டர்ஸை பார்த்து போலீஸ் கான்ஸ்டபிளாக சிங்கம்புலியும் வடிவேல் முருகனும் வராங்க. எஸ்ஐயா முத்துக்குமாரும் வராரு. வடிவேல் முருகனுக்கு ஒய்ஃபா விஜய் பாருவும் வராங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங் சீனில் ஒரு வில்லேஜை அழகாக மாண்டேஜ் ஷாட்டில் காட்டிடுறாங்க. ஓகே, இப்போ கதைக்கு வருவோம். ஸ்டார்டிங் சீனே வடிவேல் முருகனை வேலைக்கு அனுப்புறதுக்காக விஜய் பாரு லவ்வோட அனுப்பி வைக்கிறாங்க. வடிவேல் ஸ்டேஷனுக்குள்ள பாம்பு பூந்துருச்சு அப்படின்ட்டு எல்லாம் பயத்துல இருக்காங்க. அந்த சீன்ல தான் கான்ஸ்டபிள் சிங்கம்புலியவும் எஸ்ஐ முத்துக்குமாரையும் காட்டுறாங்க. 3 வருஷமா எந்த கேஸுமே முடிக்கலையே அப்படின்ட்டு ஸ்டேஷனை மூட போறதா மேலிடத்துல இருந்து தகவல் வந்தது. இந்த தகவலை கேட்டு சிங்கமுலிக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா அப்பதான் இந்த ஸ்டேஷனை மூடி நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போய் அங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம்னு ஒரு சின்ன அல்பாசை. ஸோ அதனால தான். ஆனால் எஸ்ஐக்கும் கான்ஸ்டபிள் காளையனுக்கும் இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை. ஸோ அதனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பக்கத்து ஊரில் காசுக்காக இந்த மாதிரி கேஸில் ஆஜராகிறதுக்கு ஒரு சிலர் இருக்காங்க. அவங்கள போய் நம்ம பார்த்தோம்னா அவங்கள பிடிச்சி இந்த திருட்டு கேஸில் போட்டுருவோம். அதனால் நம்ம ஸ்டேஷனை நம்ம காப்பாற்றிக்க முடியும், நம்ம இந்த ஊர்லேயே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஐடியா பண்ணுறாங்க. சரின்னு 2 பேரும் கிளம்பி பக்கத்து ஊருக்கு கிளம்புறாங்க. அங்கே போனோடனே ஒரு பாட்டியை பார்க்குறாங்க, வயசான பாட்டியை பார்க்குறாங்க. அந்த பாட்டி ஏன் அவங்கள பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க முன்னாடிலாம் கள்ள சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருந்தவங்களாம். ஸோ அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி அனுபவம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கே யார் யார் எங்கெங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஆளுங்களாம் அப்படின்ட்டு அவங்கள போய் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு. அவங்க எங்களுக்கு யாரும் தெரியாது, அந்த மாதிரி ஆளுங்களாம் இப்போ ஊர்லேயே இல்லை, எல்லாம் வெளியூர் சோழியை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பாவீங்களா, இருந்த ஒரு வாய்ப்பும் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரும் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. அப்படியே நைட் ஆயிடுது. எல்லாம் ஜாலியாக டேபிளில் சரக்கு சைடிஷ்னு வச்சு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எஸ்ஐ சார் காலையிட்ட கேட்குறாரு, ஏன் உனக்கு இந்த மாதிரி போலீஸ் வேலை பிடிச்சிருக்கா, இல்லை உங்கள் வீட்டோட உன் பொண்டாட்டி ஆட்டோட இருக்கிற இந்த மாதிரி வாழ்க்கை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு காலையன் சிரிச்சிட்டே மழுப்பிட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் விஜய் பாருவும் அதே கேள்வி காலையன்ட்ட கேட்குறாரு, உங்களுக்கு இந்த போலீஸ் வேலை பிடிச்சிருக்கா இல்லை ஆட்டு மேய்க்கிறது பிடிச்சிருக்கான்ட்டு. என்னதான் போலீஸ் வேலை அப்படிங்கிற ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் எனக்கு ஆடு மேய்க்கிற அந்த சுகம் தராது. அப்படியே அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. அந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு சின்ன பையன் வருவான்ல, அந்த பையன் வீட்டுக்கு தெரியாமல், அந்த அம்மாக்கெல்லாம் தெரியாமல் சரக்கு அடிப்பான். சரக்கை அந்த சரக்கு பாட்டில் பதுக்கி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கான், தேடி கண்டுபிடிச்சிருக்கான். அந்த இடத்துல போயிட்டு அந்த சரக்கை குடிச்சிட்டு வச்சுட்டு வெளியில் வரான். அங்கே தூரத்துல இருந்து ஒரு ஆள் அலறி அடிச்சுட்டு ஓடி வராரு. அது என்னன்னு போய் பார்க்கலான்னு கிட்ட போகிறான். கிட்ட போயிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்குறான், என்னத்தரா பார்த்துட்டு இப்படி ஓடி வர, எதுவும் பேகியே பார்த்துட்டியா, சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே அந்த ஆள் ஏதோ ஒரு பீப் வேர்டில் திட்டிட்டு அப்படியே ஓடிடுறான். சரின்ட்டு நம்ம போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு போய் கிட்ட போய் பார்க்குறான். அந்த ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்குது. கல்லை சுற்றி ஒரு சில காஞ்ச செடிகள்லாம் வளர்ந்து கிடக்குது. இவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸு தள்ளி பார்க்குறான். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு மனுஷனோட தலை மட்டும்தான் அங்கே இருக்குது. அதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, சிரிச்சா மாதிரியே இருக்குது. மூஞ்செல்லாம் சிரிச்ச மாதிரி, கண் மூடி இருக்குது. அது வேறு யாரோட தலையும் இல்லை, விஜேஎஸோட தலை தான். உடனே அந்த பையன் கொஞ்சம் தூரம் ஓடி ஃபோன் பண்ணுறான். அந்த கான்ஸ்டபிள் காலையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், ஆனால் இங்கே ஒரு மனுஷனோட தலை மட்டும் இருக்குனே, மனுஷனோட தலைனே, அதுவும் நீங்கள் கொஞ்சம் வாங்கினே, எனக்கு எல்லாம் பேச முடியல, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். காலையனும், என்னடா காலங்காலத்தாலே உளறியா, வேற எதுவும் வேலை இல்லையா உனக்கு, இப்படி தான் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பியா தைரியம் அப்படிங்கிறாரு. இல்லைண்ணே, நிஜமாக தான் சொல்கிறேன், மனுஷன் தலை தான், உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த பையன் கதறான். சரி வரேன் அப்படின்ட்டு காலையனும் கிளம்புறாரு. காலையன் உடனே ஃபோன் பண்ணி சிங்கம்புலிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி மனுஷன் தலை இருக்காமா இங்கே இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்படி உடனே நீ எஸ்ஐ சாருக்கு சொல்லிடு அப்படின்ட்டு சிங்கம்புலியும் சொல்கிறாரு. எஸ்ஐ சாருக்கு ஃபோன் பண்ணுறான் உடனே காலையா. எஸ்ஐ சார் தூங்கிட்டு இருக்காரு. ஃபோன் அடிக்கிறது தெரியுது.
ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்குறாரு. உடனே காளையம் வந்து அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அந்த இடத்துக்கு போனோடனே என்ன தலையை பார்த்துட்டு அவரும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு. என்னடா இது தலை மட்டும் இருக்குது, முண்டத்தை காணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா அப்படியே கொஞ்சம் சுற்றிலும் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறாரு. கீழே வந்து ஒரு கல் இடுக்கில் வந்து ஒரு மஞ்சப்பை இருக்குது. அந்த மஞ்சப்பையை எடுத்து பார்க்குறாரு. மஞ்சப்பையில் வந்து கொஞ்சம் பணமும் ஒரு லெட்டரும் இருக்குது. அந்த லெட்ரு வந்து என்னான்ட்டு அவர் படிக்கலை. சார் வந்தோடனே அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சிட்றாரு. உடனே காலையில் சிங்கம்புலிக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு பை இருக்குது, அந்த பையில் வந்து கொஞ்சம் பணமும் ஒரு லெட்டரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த சிங்கம்புலி வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி தலை வந்து எந்த திசையில் இருக்குது, மேற்கால இருக்கா இல்லை கிழக்கால இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குற அப்படின்ட்டு காலையை சொல்கிறாரு. மேற்கால இருந்தால் அது நம்ம ஊர் கேஸில் வந்துடும், கிழக்கால இருந்தால் அது பக்கத்து ஊர் கேஸில் வந்துடும். நீ என்ன பண்ணு, மேற்கால இருந்தால் அதை தூக்கி அலைக்கா கிழக்கால வச்சுட்டு வந்துடு. நம்ம வந்து அப்போ தான் சீக்கிரம் அந்த ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போய் ஜாலியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு காளையனும் சிங்கம்புலி சொன்ன மாதிரி பக்கத்து கல்லை வச்சுட்டாரு. ஏன்னா அது வந்து பக்கத்து ஊர் கேஸில் வந்துடும்ல, ஸோ அதனால் அங்கே வச்சுட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சின்ன பையன் வரான். என்னண்ணே தலை இங்கே இருக்குது, தலை அங்கே தானே இருந்தது, இங்கே இருக்குது அப்படின்னு ஷாக்கிங்காக கேட்குறான். டேய் தலை இங்கே தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அவரை நம்ப வைக்கிறாரு. இல்லைண்ணே அங்கே தான் பார்த்தேன், நீ ஆடு வேணும்னு கேட்டில, உனக்கு ஆடு வேணுமா வேணாமா அப்படின்ட்டு ஆட்டை வச்சு பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எஸ்ஏ முத்துக்குமார் சாரும் சிங்கம்புலியும் வந்துடுறாங்க ஸ்பாட்டுக்கு. வந்துட்டு அந்த பணத்தெல்லாம் பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ பணம் வச்சுருக்கான், யாராயா இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வந்து படித்து பார்க்குறாரு, என்ன எழுதியிருக்கு அப்படின்ட்டு. அந்த லெட்டரில் வந்து மரியாதைக்குரிய காவல்துறை அவர்களுக்கு இந்த தலையை அடக்கம் செய்பவர்களுக்கு மிக்க நன்றி, இப்படிக்கு பெயரற்றது அப்படின்னு போட்டு ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க ஸ்பாட்டுக்கு வந்து. இது எப்படி நடந்துச்சுன்னு எஸ்ஐ முத்துக்குமார்ட்ட கேட்குறாங்க. தெரில சார், என்கொயரி பண்ணிகிட்ருக்கோம், சொல்லிடுறோம். சரி இந்த கேஸை வந்து நீங்கள் தான் எடுத்துக்கணும், பக்கத்து ஊரில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு கேஸை வந்து இவங்கள்ட்டே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் விஜேஎஸோட தலையை வந்து காட்டி இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து பார்க்க தான் தெரியும் யார் இந்த வேலையை பண்ணியிருப்பா, இந்த தலைக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குங்கிறத பார்க்க தான் தெரியும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 2ல் வந்து சந்திப்போம். பாய்.